எங்கெல்லாம் தமிழர்களின் குரல் பின்தங்கப்படுதோ அங்கெல்லாம் எங்கள் அண்ணன் மரியாதைக்குரிய மூத்தவர் பரம்புடி தந்த தங்கம் பீமாப்பனின் குரல் அங்கே ஒலித்து கொண்டே இருக்கும். அவருக்காக தான் ஒரு நீண்ட நெடிய ஒரு வாழ்வியலை உருவாக்குவார். ஒரே மேடையில் அனைத்து சமூக சார்ந்தவர்களையும் உட்கார வச்சிருக்காரு. இதுக்கு மேலே என்ன வேணும் தமிழ் தேசியத்துக்கு? இதுதானே தமிழ் தேசியம். அனைத்து சமூக மக்களையும் இணக்கமாக ஒரே வண்டியில் உட்கார வச்சு கூட்டு போகணும், அவ்வளோதான். சிறு சிறு முரண்கள் இருக்கும், அந்த முரண்களை சரி பண்ணணும். இதில் இந்த நிகழ்வில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது மரியாதைக்குரிய மூத்தவர் ஐயா புதுக்கோட்டை பானு அவர்கள் 2012 காலகட்டம், அதாவது அண்ணாதிமுக ஆட்சி வந்த டைம் நினைக்கிறேன், அந்த 7 அந்த விடுதலைக்காக நான் இயக்க ஆரம்பித்த முதல் ஆர்ப்பாட்டம் மதுரையில் ஐயா கலந்துக்கிட்டார். ரொம்ப ஒரு பயமான ஒரு ஆர்ப்பாட்டம். ஒரு பேச்சுகளும் பயமாக இருந்துச்சு. என்னென்னா, இந்த திராவிட கட்சிகள் எப்பயுமே இந்த தமிழ் தேசத்துக்குள்ளே வர மாட்டாங்க. தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு பிரச்சனை, அவங்கள பாதுகாக்கிறது எதுவுமே வர மாட்டாங்க. இந்த 7 விடுதலை பார்த்தீங்கன்னா எந்த திராவிட கட்சிகளும் கொள்வதே இல்லை, வாயை மூடிட்டு தான் இருந்துச்சு. அதில் அண்ணாதிமுக அவங்க அரசியல் பார்க்கணுன்றதுக்கான மட்டும்தான் பேருக்கு ஒரு தீர்மானம் போட்டு, சரசபில் தீர்மானம் போட்டு இது பண்ணாங்க. அன்றைக்கு நடந்த அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து ஒரு அன்னைக்கு ஒரு 12-1 மணிக்கு சரசபையில் ஜெயலலிதா தீர்மானம் போடுறாங்க. அது நாங்கள் ஒரு வெற்றியே பார்த்தோம். அதில் ஐயா பவன் ஐயா கலந்துக்கிட்டார், தமிழ் குத்தன் ஐயா கலந்துக்கிட்டார். இதெல்லாம் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, நான் சமூகம் சார்ந்த இயக்கம் வைத்திருந்தாலும் என்னோட பார்வை என் சமூகத்துக்கான தமிழ் தேசிய பார்வை, என் சமூகம் சார்ந்த தமிழ் தேசிய அரசியல். இப்போ கூட இன்னைக்கு தினம் இந்த செப்டம்பர் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு விஷயங்களை ஒரே நேரத்தில் கொண்டு வரோம். ஒன்று நெக்கடான் சேவல் ஐயா புலித்தேவரோட பிறந்த தினம் இன்னைக்கு, அங்கே பிறந்தவர். இந்த பக்கம் பொன்பரப்பில் அண்ணன் தமிழரசன். இந்த 2 பேருக்குமான ஒரே நேர்குறன்றது இதுதான். அங்கே பிறப்பு, இங்கே இறப்பு. இருவருமே இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் ஏகாதிபத்தியத்தை எடுத்து நல்ல வார்த்தை புரிஞ்சுக்கணும். அது ஆங்கிலேயராக இருக்கட்டும், இன்றைய இருக்க ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், கார்பரேட் நிறுவனமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அது ஏகாதிபத்தியம் தான். நம்மளை அடிமையாக வைக்கிறது தான் அந்த ஏகாதிபத்தியம். அந்த ஏகாதிபத்தியம் என்ன செய்யும்? சாதியாக பிரிக்கும், உனக்கான ஒற்றுமையை சீர்குலைக்கும். இந்த சமூகத்துக்காக, இந்த தமிழ் சமூகத்துக்கான ஒற்றுமையை தான் முதல் செய்வா. நீ ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை போய் நீ என்ன செய்வா? அந்த மக்களுக்காக போராட்டம் பண்ணுவ. அங்கே கார்பரேட் கம்பெனி உள்ள வர முடியாது. அப்போ அந்த கம்பெனி உள்ள வர முடியாத அது ஆட்சியாளர் தொந்தரவாக இருக்கும். யார் ஆளுங்கட்சியாக இருப்பான்? திமுக, அவனுக்கு தொந்தரவாக இருக்கும். இன்னும் போய் யார் இருப்பா? ஏடிஎம்கே, அவனுக்கு தொந்தரவாக இருக்கும். மேலே யார் இருக்கா? பிஜேபி, அவனுக்கு தொந்தரவாக இருக்கும். காங்கிரஸ், அவனுக்கு தொந்தரவாக இருக்கும். என்ன காரணம் என்றால், இவர்கள் வாங்கிய அந்த பெருந்தொகை இந்த மண்ணை மொத்தமாக விற்பது, இந்த மண்ணையும் மக்களையும். இதுதான் இந்த திராவிடத்துக்கும் ஆரியத்துக்குமான இணக்கம். ஆரியத்தோட கள்ளப்பிள்ளை தான் திராவிடம், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப தூரம் நம்ம அலைஞ்சிருந்து போகணும். ஒரு 200 ஆண்டுகள், கடந்த 50 ஆண்டுகள், இப்போ நிகழ்கால அரசியல் தான் நமக்கு மிக முக்கியம். இங்கே வந்தவங்கலாம் இது முன்னாடி அக்கா குயிலியை கூட ரொம்ப அருமையாக சொல்லிட்டு போனாங்க. இந்த மாதிரி இப்போ முத்துராமலிங்க தேவர் இந்த பாயை தவறு எடுத்துகிட்டாருன்னு. அது தவறு கிடையாது. இந்திரா காந்தியாக இருக்கட்டும், காமராஜர் நேருவை தன்னோட லீடராக எடுத்துக்கிட்டார். ஆனால் எந்த இடத்துலையும் நேரு நான் ஒரு தமிழர், நான் ஒரு தமிழரை பறக்கணும், நான் ஒரு தமிழருக்காக குரல் கொடுக்கணும், இந்த சுதந்திர போராட்டம் தமிழர்கள் இருந்தாங்க நேரு பதிவு பண்ணல. ஆனால் இதே நேதாஜி சென்னையில் கூடிய கூட்டத்தில் அனைத்து மக்கள் முன்னாடி பகிரமாக டிக்ளேர் பண்ணுறாரு, நான் அடுத்த ஜென்மத்தில் பிறந்தால் தமிழாக பிறக்க வேண்டும் என்று. என்ன காரணம் என்றால், இந்த இந்திய சுதந்திரம் இருக்குல்ல, இந்த சுதந்திரத்தோட ரெவல்யூஷன் அது ஆரம்பத்தில் இருக்குல்ல, அது வேலுநாச்சியாராக இருக்கட்டும், புலித்தேவராக இருக்கட்டும், வேலுநாச்சியாராக இருக்கட்டும், மருதுபாண்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே சவுத்தில் தான் ஃபஸ்ட் ஆரம்பிச்சிச்சு. தென் மாவட்டங்கள் தான் ஆரம்பிச்சிச்சு. சவுத் இந்தியான்னு சொல்லுவீங்களா, இங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு. அப்போலாம் இந்தியா கிடையாதுல்ல.
ஒருங்கிணைந்த ஒரு தீபகற்பம்னு வச்சுக்கோங்க, ஜம்பு தீபகற்பம். அதான் வந்து மருதுபாண்டிய ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லுவாள். ஐரோப்பியர்களுக்கு எதிராக ஜம்பு தீபகற்பத்தை வந்து இது டிக்ளேர் பண்ணுறாரு. அப்போது இந்த 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 இதை சார்ந்து இருக்க அரசியல் பார்த்தீங்களா, இது இங்கேருந்து ஆரம்பிக்குது. நம்ம தான் ஃபஸ்ட்டு அடிக்கிறோம். அவனை முதல் அடியே நம்ம அடி தான். 1800 1780 காலகட்டத்தில் அடிக்க ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு புலித்தேவர் வந்து அப்படியே வரிசையாக எடுத்துங்க, அடிச்சுட்டே வரான். நெருக்கி ஒரு கட்டத்தில் மொத்தமாக முடிச்சிடறான். கிழக்கிந்திய மணி அப்படியே க்ளோஸ் பண்ணி ஆங்கிலேயர் பிரிட்டிஷ்டை கொடுத்து போகிறான். அவன் அடிமையாக இருக்கும். 1947 ஒரு சுதந்திரம் கொடுக்கப்படுது. அது ஒரு மூலி சுதந்திரம். ஓகே தானா? ஆனால் முத்துராமலிங்கத்தேவரோட அனைத்து மேடைகளும் முதலில் வந்து அங்கே பெண்கள் அதிகமாக இருந்தால் தன் உரையில் முதலில் சொல்ல வேண்டியது, இங்கே இருக்கும் பெண்கள் எல்லாம் நான் ஆதிபராசக்தியாக பார்க்கிறேன் என்பார். ஏனென்றால் ஆதிபராசக்தி என்பது நம் சொல்லுவாங்களா, நம்ம வந்து பெண்வழி சமூகம், அதாவது தாய்வழி சமூகம்னு சொல்லுவாங்க. நம்மளோட தெய்வங்கள் பார்த்துக்கோங்க, மேக்ஸிமம் பெண்கள் தான் இருப்பாங்க. கொற்றவை சார்ந்து ஒரு பெரிய டிராவல் இருக்குது. அது வந்து எல்லாருமே பேசியிருப்பாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இங்கே திரும்ப பேசினா இன்னும் டைம் ரொம்ப இதாயிரும். நம்ம அந்த விஷயத்துக்கு வர்றதுக்காக எவ்வளோ சின்ன வாட்டியாக முடிச்சு ஜம்ப் ஆகி வரேன். அப்போது இந்த பெண்மணி சமூகம் குயிலியாக கூட இப்போ எல்லாம் போயிட்டாங்க. நான் பேசுகிற பார்ப்பாங்க, அக்கா உங்களை நாங்கள் இதுக்கு முன்னாடி பேசிட்டு அந்த அக்கா அவங்களையும் உங்களை இருவரையுமே இந்த மொத்த கூட்டமே நாங்கள் வேலுநாச்சியாராக தான் பார்க்குறோம். ஏனென்றால் இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக உயிர் தியாகம் பண்ண பல போராளிகளை உருவாக்கிய வேலுநாச்சியாராக தான் உங்களை பார்க்கிறோம். ஒன்று. அப்புறம் கோயிலுக்கு ஒரு பயங்கரமாக டிபேட் சொன்னாங்க, சாதியெல்லாம் வேணாங்க, இருக்கக்கூடாது. எல்லா இயக்கங்களும் பல்வேறு இயக்கங்கள் உருவாக்கப்படுது தமிழ் தேசியம் சார்ந்து. இப்போ நான் ஒரு இயக்கமாக இருக்கேன், அண்ணன் இமய சவன் இருக்கார், அண்ணன் பீமானே இருக்கார், ஐயா இருக்கார், எல்லாருமே இங்கே வந்திருக்க எல்லாருமே. இன்னும் பல்வேறு இயக்கம் தமிழ் தேசியம் இருக்குது. அந்த இயக்கங்களோட தலைவர்கள் என்ன குறி என்று ஏன் பார்க்குறோம்னா, கடந்த காலங்களில் தமிழர்ன்ற பேரில் தெலுங்கர்கள் கன்னடர்கள் இவங்களாம் உள்ளுக்குள்ளே இருந்தனால இன்னைக்கு இருக்க நம்ம சமூக மக்கள் சொல்கிறோம், அப்போ தமிழ் குடிகள் நம்மளுக்கான அங்கீகாரம், தமிழ் குடிகள் நமக்கான லீடர் தமிழாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இந்த ஆட்சிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த திராவிட ஆட்சிகள் அதிமுக திமுக கடந்த காலங்களில் இருந்த மூவரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்கர்கள் தான், மலையாளி தெலுங்கர்கள் தான். ஒரே ஒரு தமிழர் வந்தார், ஃபஸ்ட்டு இவர் வந்தார், ஓபிஎஸ் வந்தார். அவங்களே காலி பண்ணிட்டாங்க அவங்களே. அடுத்து எடப்பாடி பழனிசாமி வந்தார், அவங்களும் காலி பண்ண. எப்படி காலி பண்ணுறாங்கன்னா, தமிழர்கள் எந்த காரணத்து கொண்டும் ஆளுமைக்குள் வரக்கூடாது. ஓகே தானா? அதில் தெலுங்கர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதிகமான முறையில் நான் சொல்லுவேன், நீ திராவிடன்ற வார்த்தையை பயன்படுத்தாங்க, தெலுங்கர்கள்னு பயன்படுத்துங்க. ஏன்னா இங்கே தெலுங்கோட ஆளுமைகள் அதிகமாக இருக்குது. உளவுத்துறையாக இருக்கட்டும், பல்வேறு எல்லாத்துலேயும் தெலுங்கு இருப்பான். ஒன்றும் இல்லை. இப்போ சென்ற வாரம் கூட ஸ்டாலின் வந்து அந்த துணை குடியரசுத் தலைவராக அது டிக்ளேர் பண்ணுறாங்க. என்னவோ ரெட்டி ஏதோ சோசன் ரெட்டியா ஏதோ ரெட்டின்னு அவனும் ரெட்டி அடிக்கிறாப்புல. அப்போது அந்த ரெட்டி மட்டும் நினைக்குதா? அப்போ எங்கள் குடிகளுக்கான பட்டங்களை நாங்கள் சொல்லும் போது உனக்கு அதை கசக்குது. என்ன காரணம்னா, அந்த பட்டங்களுக்கான ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஒரு 200 ஆண்டுகள் 200 300 1000 ஆண்டுகள் வரலாறு இருக்குது. அந்த வரலாறு நம்ம அழிக்கணும். அப்போ அந்த தமிழ் விஷயத்தை எப்படி அழிக்கணும்னா, தமிழ் சாதிகளை சிதைச்சால் தமிழர்கள் அழித்து விடுவார்கள். அந்த இனங்களை அழித்தால் தமிழர்களுடைய இனமே இல்லாமல் போயிடும். நான் என்னோட ஊர் தொகுதி, எங்கள் ஊரில் வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வந்து ஒரு 30-40 ஒரு 10 பேர் குறையாமல் ஒரு விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஒரு பஞ்சாப்காரவங்க, பஞ்சாப் ஒரு டீம் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் அதே பகுதியில் எங்கள் ஐயா விவசாயம் பண்ணார், எங்கள் தாத்தா விவசாயம் பண்ணார், அவங்க இப்போ விவசாயம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணோம். ஒரு காலகட்டத்தில் குண்டாவில் தண்ணி இல்லை, விவசாயத்தை விட்டாச்சு. அப்புறம் கடைசியாக வந்து பருத்தி போடுவாங்க, கத்திரிக்காய் போடுவாங்க, மிளகா போடுறாங்க. அப்புறம் விவசாயம் வேணாம்ன்றாங்க. அப்புறம் இடத்த பாட்டி சோர்ஸ் பண்ணி அப்படி பங்கு கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி வீடுகள் ஆயிடுச்சு, ஃப்ளாட் ஆயிடுச்சு எங்கள் இடம். ஆனால் அதே மாதிரி ஒரு இடத்த ஒரு பஞ்சாப்காரங்க விவசாயம் பண்ணுறான். எங்கள் ஊருக்காரங்க சொல்கிறாங்க, பார்த்தியா பஞ்சாப்காரன் சூப்பராக விவசாயம் பண்ணுறான், நெல்லிக்காய் போட்டிருக்கேன், மாங்காய் போட்டிருக்கேன், கத்திரிக்காய் போட்டிருக்கேன், அதை விட விவசாயம் நம்ம பண்ணோம். நான் என்ன கேட்குறேன், அந்த பஞ்சாப்காரன் எப்படி விவசாயம் பண்ண வேண்டாம்? அதுக்கு பின்புலமாக என்ன தேவைப்படுச்சா அவனுக்கு? இந்த மண்ணுக்குள்ளே எப்படி உள்ளே வந்தான்? நம்ம போய் பஞ்சாப் விவசாயம் பண்ணுமா? பண்ண விடுவானா? ரைட்டு. இங்கே வந்து பண்ணுறவன் தன்னோட அடையாளத்தை மாற்றலையே.
பஞ்சாபியாக தான் வாழ்கிறான். அவன் டர்பன் வச்சுருக்கான், கத்தி வச்சுருக்கான், எல்லாமே வச்சுருக்கான். அது தவறு இல்லை. எங்கே போனாலும் இந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் பஞ்சாபி தன்னோட அடையாளத்தை விட்டு தர மாட்டான். ஆனால் அந்த பஞ்சாபி தான் இந்திய முறை கொலை செய்த அந்த இனம், ரைட்டானா? ஆனால் இங்கே நமக்கு ஒரு முத்திரை குத்தி வச்சுருக்கான், ராஜீவ்காந்தியை கொண்ட தமிழர்கள். ராஜீவ்காந்தி இதை சொல்லி சொல்லி சொல்லியே நம்மளை எல்லா விதத்துலையும் முடக்கி ஒடுக்கி சிதைச்சு சின்னாபனமாக்கி இந்த தமிழ் இனக்குழுக்களை சிதைச்சு வச்சுருக்கான். அது காரணம்னா நம்மளுக்குள்ள இருக்க அந்த போட்டி பொறாமைகள் தான். தமிழர்களோட அந்த அறிவு, அந்த அறிவியல் மேலாண்மை எல்லாமே தான். நீங்கள் நீர் மேலாண்மையிலே நம்ம தான் அனைத்துமே. ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை உருவாக்குறதுல அதை கட்டமைக்கிறதுல தமிழர்களுமே முடியாது. முக்கியமான எடுத்துக்கோங்க, வந்து இங்கே ஒரு மாநாடு போகிறாரு, எப்படி அதை ஆர்கனைஸ் பண்ணுறாரு, யாரை கூப்பிட்டு வரணும், எப்படி பேச வைக்கணும், என்ன செய்யணும், இதுதான் நம்மளுக்கு வேணும். இதே வந்து நீங்கள் அதான் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன். இங்கே தமிழுக்கான விஷயம் எங்கே தோற்கடிக்கப்படக்கூடாது. இனிமேலும் இங்கே திராவிடன்ற வார்த்தை இங்கே வரக்கூடாது. அந்த ஆட்சியாளர் இங்கே இருக்கக்கூடாது. அதை முற்றிலும் வேறறுக்க வேண்டும். கடந்த 50 ஆண்டு காலங்களாக இந்த திராவிடத்தால் நம்ம வீழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லாத்துலேயும் பொருளாதாரம், அரசியல், கல்வி அனைத்தும் நமக்கு தேவையான 2 தான் இலவசமாக. கல்வி வேணும், மருத்துவம் வேணும். இது 2மே கார்பரேட்டின் கையில் போயிடுச்சு. இது 2மே எல்லாம் கையில் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்காங்க நம்ம கையில்? மிக்சி, அதை வாங்கிக்க, 1000 ரூபா வாங்கிக்க, ஓசி பஸ்ஸில் போய்க்க. ஏன் இங்கே இருக்க பெண்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் வந்து இலவச பஸ்ஸில் போகிறீங்க, அது பெரிய ஒரு விஷயமா சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள். டெய்லியுமா நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க? உங்கள் வீட்டுக்கு சம்பாதிக்க முடியாமல் இருக்காரா? இன்னும் சம்பாதிக்காமல் இருக்கீங்க. எவ்வளோ பெண்கள் வேலை பார்க்குறாங்க. அப்போ மக்களை எப்படி ஏமாற்றணும், என்ன மாதிரி ஏமாற்றணும்? ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா கொடுத்தா போதுமா? பஸ்ஸில் இலவசம் கொடுத்தா போதுமா? நம்மளோட வரி பணத்தை ஒன்றும் இந்த அவர் நம்ம பின்னிக்கு சூப்பர் சொல்லிட்டு போனார். இந்த வெங்கடேஷ் எம்பி பேச மாட்டாருன்னு அவன் நாய்க்கரு தெலுங்கு நாய்க்கு எப்படி பேசுவான்? அவனோட மனைவி சௌராஷ்டிரா, அது ஒரு பிளான்ல கல்யாணம் பண்ண லீலாவதியோட தங்கச்சி. அவங்க திருமணம் பண்ணி இன்னொரு பெரிய கடை இருக்கு வெங்கடேசன், அவங்க ஒரு RSS, பக்கா RSS வேணா கேட்டுக்கங்க, விசாரிச்சுக்கோங்க. அவங்க அதில் வந்து திரும்ப இதில் வந்து இங்கே வந்து பேங்கில் உட்காந்து இந்த சேனல் மூலமாக மாக்காய்க்கா அதுக்குள்ளே என்ட்ராகி இன்னைக்கு மதுரை 2ஆம் முறை MP வாயை திறக்கலை. மதுரைக்கு 150 கோடி ஊழல் கார்பரேஷனில் வாயை திறக்கலை. முல்லை பெரியாருக்கு வாயை திறக்கிற. நான் கூட போனதும் பார்த்தேன். ஒரு பதிவு கொடுத்தாப்புல, ஒரு முக்கியமான ஒருத்தர் பதிவு கொடுத்தாரு. முல்லை பெரியார்னு கொடுத்தாரு. நான் சொன்னேன், அது பெரியார்னே பெரிய ஆறு, தவறாக பதிவு பண்ணாதீங்க. இது அடுத்த மாறி மாறி போயிட்டே இருக்கும். இப்படிதான் தோற்று போயிட்டோம். அந்த தோல்வியோட முகம் எங்கே பாருங்க. 10 நாள் முன்னாடி ஸ்டாலின் நடிக்க வர்றாரு. ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் ஈவே ராமசாமி நாய்க்கார், அவர் தான் உண்மையான பேர். இவர் பெரியார்னுவார். நான் ஈவே ராமசாமி நாய்க்கார் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் அப்படியே சொல்கிறாரு, தன்னை நாய்க்கராக அடையாளப்படுத்தியிருக்காரு. அங்கே வந்து ஆக்ஸ்போர்டில் வந்து அவருக்கு பட வைக்கிறாங்களாம். ஒரு சுத்த ஹம்பக் பொய். ஆக்ஸ்போர்டு PRO ஒரு தெளிவான ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அது அந்த அறிக்கை விரைவிலே வந்துடும். அந்த அறிக்கை வெளியே வரும். அங்கே அப்போல்லாம் படம் திறக்கலை. ஆக்ஸ்போர்டு அந்த மாதிரி செய்யலை. அங்கே தனித்தனி ஹால் இருக்குது, ரூம் இருக்குது. அதை நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கலாம். அங்கே வாடகைக்கு எடுத்துக்கலாம். 210 பவுண்டு கட்டி ஒரு ரூமை வாடகைக்கு எடுத்து அதில் ஈவே ராமசாமி நாயக்கர் படத்தை வெளியிட போகிறாய். அவ்வளோதான். இது நமக்கு தெரியுமா? இதே வேலையை தான் ஒரு 20 வருஷம் முன்னாடி என்னது யுனெஸ்கோ ஈவே ராமசாமிக்கு அவார்டு கொடுத்துச்சுனாங்க. இதே டுபாக்கூர் வேலை தான். அப்போது இந்த மக்களை எந்த மாதிரி ஏமாற்றணும், என்ன மாதிரி சொன்ன மக்கள் ஏற்றுக்குவோம். இங்கே திராவிடன்றது, கர்நாடகா போனால் தமிழர்ன்றது. அப்போது அந்தந்த மண்ணுக்குரிய மக்கள் அவன் சரியாக தான் இருக்கான். அது நம்ம தப்பே சொல்லக்கூடாது. மலையாளி சரியாக தான் இருக்கான், கர்நாடகா சரியாக தான் இருக்கான், ஆந்திரா சரியாக தான் இருக்கான். நேற்று கூட பாண்டிச்சேரியில் வந்து ஆங்கிலத்தில் போர்டுக்குள்ள அடிச்சு நோக்கியிருக்காங்க. வைட தமிழில் வைடா, ஏன்னா இங்கே வந்து நீங்கள் ஆங்கிலம் வச்சுக்கிட்டு ஹிந்தி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா அடிச்சு தான் ஆகணும். ஆனால் இங்கே வன்முறை என்பது தேவைப்படுது, வேறு வழி இல்லை. அதான் தமிழரசன் சொல்கிறாரு, ஆயுத கலாச்சாரம் வேறு வழி இல்லாமல் எடுக்கிறாங்க. யாருக்காண்டி? எனக்காண்டி, உங்களுக்காண்டி, நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்காண்டி. அடுத்த 50 ஆண்டுகள் இந்த நாடு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். இப்போயே நெருக்கி முடிச்சிட்டான். எல்லாத்துலையும் முடிச்சிட்டான். தண்ணிக்கு எல்லாமே, எல்லாம் போஸ்ட் பண்ணாங்க. தண்ணிக்கு கையேந்துடும், உணவுக்கு கையேந்துடும்,
58 கால்வாயில் வந்து தொடர்ந்து ஒரு மாதம் போராட்டம் பண்ணிடுவாங்க. 58 கால்வாய்க்கு தண்ணி தோசை வேறு எதுக்கும் இல்லை. அங்கே வைகை டேம் நின்றுச்சுங்க, ஃபுல்லாகிடுச்சு. இந்த தண்ணி நம்ம குடிக்க கொடுக்கலான்னு கேட்குறோம். உசிலம்பட்டி அனுப்பி குடிக்க தண்ணி கேட்குறாங்க, கொடுக்க மாட்டான், திறக்க மாட்டாங்க. இவன் திறக்க மாட்டான், அப்போ எப்படி கேரளாக்காரன் கொடுப்பான் தண்ணி கொடுப்பான்? இவனே தர மாட்டானே, தமிழனே தர மாட்டான். இங்கே ஆளுமையில் இருக்கிற இங்கே லோக்கல் மினிஸ்டர் தான் அதுக்கு இன்சார்ஜ், அவனே தர மாட்டானே. அப்போ எப்படி மலையாளி தண்ணி வருவான்? அவனுக்கே தர மாட்டான்டா. நம்ம கூட சற்று அறவாங்குவான். மக்களை மூத்தமாக வைத்து மக்களை ஏமாற்றி மக்களின் ரத்தத்தை உறிஞ்சுறதுல கார்பரேட் கம்பெனி ரொம்ப தெளிவானது. அந்த கார்பரேட் கம்பெனியோட கைக்கூலி தான் அந்த திராவிட ஆட்சியாளர். கடைசியாக அவங்க சொல்லி இந்த இதை முடிக்கிறேன். இப்போது ஒரு 10-15 நாள் இருக்குன்னு வச்சுங்க, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் சம்மந்தமான அந்த ஒரு அறிக்கை வந்துருந்துச்சு. அது கூட அன்னை பீமணி தலைமையில் தொடர்ந்து அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணிகிட்டே இருக்கார் அண்ணன். அதுக்கு வழக்கும் ஆயாச்சு, அண்ணன் ஆகிட்டாங்க வழக்கு. நாங்களும் போய் கலந்து நாங்களும் வழக்கு ஆகிட்டோம். அந்த ஹைட்ரோ கார்பனுக்கு ஒரு அறிக்கை விடுறான், சென்ட்ரல்லேருந்து மத்திய அரசு அறிக்கை விடுறான். மாநிலத்தில் சுற்றுச்சூழல் அந்த அமைச்சகம் வந்து எங்களுக்கு வந்து உத்தரவு அனுமதி கொடுத்துருச்சுன்றான். அடுத்த நாள் எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க, 3 உள்ளேயும் வாட்ஸ்அப்பில் எல்லாம் போடுறோம். என்னடா அப்படி இது வந்து பிஜேபி தான் காரணம் அப்படி இப்படின்னு. அதுக்கு தான் பிஜேபி அந்த அறிக்கை விடுறான். திமுக அனுமதி கொடுத்துட்டான் நான் தோன்றதுக்குன்றான். அப்போது தங்கநகர் சொன்ன அறிக்கை விடுறாரு, நாங்கள் அப்படிலாம் அனுமதி தர மாட்டோம். ஏண்டா டிக்ளரேஷன் லெட்டரே காமிச்சிட்டான், நீ கொடுத்த லெட்டரையே. இதே வேலையான ஸ்டாலின் அன்னைக்கு பண்ணான் தஞ்சாவூரில். அந்த பில்டப் இதே வேலை நீ பண்ணி நாசகார் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த பகுதியை. இதே தங்கநகர் தொகுதியில் அந்த ராம்கின்னு ஒரு கம்பெனி இருக்கான். அவன் வந்து பயோ கெமிக்கலை ஃபுல்லாக எரிச்சுக்கிட்டு இருக்கான். அதிகமான கேன்சர், கிட்னி ப்ராப்ளம் எல்லாம் வந்துடுது அந்த பகுதி மக்களுக்கு. வாயை திறக்க மாட்டான் எவனுமே. நாங்களும் போடுவோம், வாங்குறா வர மாட்டான் எவனும். அந்த 500,000 ரூபாய் படுத்து தூங்கிட்டு இருக்கா, குடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த ராம்கி நிறுவனம் வேறு யாருமே இல்லை. அந்த ராம்கி நிறுவனம் டீம் தான் தூய்மை பணியாளர்களுக்கு இப்போ போராட்டம் பண்ணாங்க பாருங்க, அதோட ஊனரும் அவன் தான் அந்த தூய்மை பணியாளர்ன்றான். சென்னையில் வாயை பொத்தி இருந்தான், எல்லா நாய்களும் எல்லாம் பொத்தி இருந்தான். எவ்வளோ பெண்கள் அடித்தான், எவ்வளோ ஆண்கள் அடித்தான். அப்போ ஏன் ஒரு அரசாங்கம் தனக்கு கீழே அந்த பணியாளர்களை வைக்கிறவங்க என்ன வலிக்குது? எதுக்கு நீ ப்ரைவேட்டில் தர? அரசு மருத்துவம் போனால் அங்கே ப்ரைவேட்டு, எல்லாமே ப்ரைவேட் ஆகிடுச்சுங்க, கம்ப்ளீட்டாக தனியாக மயமாயிருச்சு. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இருந்தார்கள் என்றால் தமிழ்நாடு முழு தெலுங்கானாக மாறிவிடும். தெலுங்கர் நரன்னு வச்சுருவாங்க, டிக்ளேர் பண்ணுவான். தமிழ் லாங்குவேஜ் வந்து 3க்கு போயிடும். முதல்ல தெலுங்கு வரும், அடுத்து ஹிந்தி வரும், இங்கிலீஷ் வரும், 4வது அந்த எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் போயிடும் தமிழ். அதனால் நம் சமூகத்துக்காக எதை விட்டு சொல்ல போகிறோம்னா, இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணையும் மக்களையும் நம்ம காப்பாற்ற வேண்டும். அதுக்காக நம்மளோட உயிரை கொடுத்தாலும் தவறு கிடையாது. அந்த உயிர் தியாகம் தான் நம்ம அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த வாழ்வியலையும் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். நம்ம அதிகமான, அதாவது மக்களுக்கான புரட்சின்றது எப்படின்னா, நான் சொல்கிற செய்தி நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படியே சேர்ந்துகிட்டே இருக்கணும். 10 100 ஆகணும், 100 1000 ஆகணும், 1000 லட்சம் ஆகணும். புரட்சின்றது ஒரே நாளில் வராது, டிக்ளரேஷன் ஒரு நாளில் வராது, ரெவல்யூஷன்றது ஒரு நாளில் வராது. அதுக்கான அச்சாரம் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக போயிட்டுருக்கு. நல்ல நெருக்கோட போயிட்டுருக்கு. இப்போ நல்ல ஸ்பீடாக போயிட்டுருக்கு, ஹெவி ஸ்பீடாக போயிட்டுருக்கு. அதுக்கு நம் மக்கள் தமிழ் என்ற உணர்வோடு ஒரே பிளாட்ஃபார்மில், அண்ணன் பள்ளியை சூப்பராக சொன்னார் சோழையண்ணன், நாங்கள் எல்லாம் தனித்தனியாக வேறு சமூகம் வந்தாலும் எல்லாரும் ஒரே பேனரில் ஒன்றா போவோம், ஒற்றுமையாக இருப்போம். உண்மைதான். பல்வேறு நிகழ்வு என்னோட அண்ணன் வந்திருக்காரு, நான் கூப்பிட்டோன்னே உணவு முடிவிடுவார். இது ஏன் இங்கே திரும்ப நான் அழைத்து சொல்கிறேன்னா, இந்த நிகழ்வை நடத்தும் பீமா பண்ணினா அது முக்கியம். இந்த சமூகத்தை கவிக்குமார் வரணும், இமயம் சரவணன் வரணும், எல்லாரும் வரணும். இதுதான் தமிழ் தேசியம்ன்றது காமிக்கிறார். இதுக்கான பலம் இது நம்ம தான். இதுக்கான பலம் மேலும் இல்லாத நம்ம தான். பலத்தை வலுவாக கொண்டு சென்று நம்ம ஒரு இந்த நாளில் செப்டம்பர் 1 ஒரு மாபெரும் நமக்கான நாள் வச்சுக்கோங்களேன். தமிழ் தேசியத்துக்கான ஒரு மிகப்பெரிய நாளாக வச்சுக்கோங்க. தமிழ் தேசிய போராளி அண்ணன் தமிழரசனை யாரும் மறந்துடக்கூடாது, அதான் முக்கியம். பொன்பரப்பி தமிழரசன் என்ற அந்த ஒற்றைச்சொல்
சொல் அடுத்து வர திராவிட ஆட்சிக்கு பெரிய வீழ்ச்சி. நான் நீங்கள் மூணில் பதிவு போட்டேன், திராவிடத்தை ஒழிப்போம், தமிழ் குடிகளை ஒன்றிணைப்போம். இதுதான் என்னோட இப்போ இன்னைக்கு இதோட மெசேஜ் தான். அனைவரும் ஒற்றுமையாக நமக்கான வாழ்க்கையை நோக்கி பயணிக்க வேண்டும். இந்த வாய்ப்பை வழங்கிய தாய் தமிழர் கட்சியின் மூத்தவர் அண்ணன் பீமா பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே மேடைக்கு வந்திருக்கும் அனைத்து மூத்தவர்களுக்கும் நன்றியை சொல்லி நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.